இங்க ஒரு பொண்ணோட அப்பா ஒரு சின்ன சர்ஜரிக்காக அவள ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்காரு. ஆனா சர்ஜரி ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அங்க டாக்டர்ஸ் எல்லாம் பிளட் பேங்க் எடுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்ததுமே அந்த பொண்ணோட அப்பாவுக்குமே பதட்டமாக ஆரம்பிக்குது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு ஐசியூல இருந்து கூட்டும் வராங்க. அங்க இருக்க சீஃப் டாக்டரும் நல்லபடியா சர்ஜரி முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறமே அந்த பொண்ணு வந்து கண்ண தொறக்காம பெர்மனன்ட்டா கோமாக்கு போயிடுறா. அத பார்த்து கடுப்பான பொண்ணோட அப்பாவுமே ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த சீஃப் டாக்டருமே பிரச்சனை பண்ணாதீங்க, உங்களுக்கு நாங்க காம்பன்சேட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பொண்ணோட அப்பாவுமே எனக்கு காம்பன்சேஷன்லாம் வேணாம், நியாயம் தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா சர்ஜரி முடிச்சுட்டு சீஃப் டாக்டர் வெளியே வரும்போதே அவங்க மேல ஆல்கஹால் ஸ்மெல் வந்திருக்கும். உடனே அந்த பொண்ணோட அப்பாவுமே நியாயத்துக்காக கோர்ட்டுக்கு போறாங்க. ஆனா இவர் சொல்றதுக்குலாம் எவிடன்ஸ் இல்லாதனால அந்த கேஸையும் தள்ளுபடி பண்ணிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறமே அந்த பொண்ணோட அப்பா வந்து நிக்காம ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே ப்ரொட்டஸ்டும் பண்றாரு. ஆனா எவ்வளவுதான் அவரை போராடினாலும் ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம போகுது. அப்படி ஒரு நாள் தான் அவர் குடிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் தட்டி விட்டு கீழே விழுந்துடுறாரு. அது பக்கத்துல ரோட்லயே உங்களுக்கு ஏதாவது நியாயம் வேணா எங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு நம்பருமே ஒட்டி இருக்கு. அவருமே கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த நம்பருக்கு கால் பண்றாரு. இவர் கால் பண்ண கொஞ்ச நேரத்துல அங்க ஒரு கால் டாக்ஸியும் வந்து நிக்குது. அதுல உள்ள இருக்க டிரைவர்ட்ட அவருக்கு நடந்த அநியாயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாரு. அடுத்த நாளே அந்த டிரைவர் அவங்க டீமும் வேலைய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல. ஏன் அப்படின்னா அந்த சீஃப் டாக்டர் எல்லா எவிடன்ஸையுமே அழிச்சிருப்பாங்க. அடுத்த நாளே அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருந்த ஒருத்தன் டாக்டர் மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைறான். இவனுமே எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணாடியில கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பான். ஆனா அவன் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்ச உடனே அலாரம் எல்லாமே வந்து அடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாமே வந்து கேமராவை கண்டுபிடிக்க மோஷன் சென்சார் வச்சிருப்பாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமே சீஃப் டாக்டர் யார்கிட்ட கேமரா இருக்குன்னு செக் பண்ண வர அதுக்குள்ள அந்த பையனும் தப்பிச்சு வந்துடுறான். அதுக்கப்புறமே இவனுக்கும் ஒன் டீமுக்கும் அந்த ஆப்ரேட்டிங் ரூம்ல ஏதோ சீக்ரெட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருது. இந்த டைம் பேஷண்டாவே உள்ள போறான். அவன் பேஷண்டா உள்ள போனதுக்கு அப்புறம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கேமரா ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். ஏன்னா அப்பதான் சிஸ்டம் மேல் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும். இவன் நினைச்ச மாதிரியே ஆப்ரேஷனுக்கு முன்னாடி கண்ணாடியை கழட்டி தூரமா வைக்கிறாங்க. உடனே அந்த அலாரமும் ஆன் ஆக ஆரம்பிச்சிருது. கொஞ்ச நேரத்துல சிஸ்டம் மேல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் டாக்டருமே அலாரத்தை ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மையவே தெரியுது. அதாவது சீஃப் டாக்டர் வந்து குடிக்கிறது மட்டும் இல்லாம ஆல்ரெடி பேன் ஆன ஒரு டாக்டரை வச்சு தான் வந்து எல்லா சர்ஜரியுமே பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்போ உண்மை தெரிஞ்சிட்டனால ஆள் மாறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல சர்ஜரி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனும் கிடைக்குது. இங்க சீஃப் டாக்டர் ஆல்ரெடி பேன் ஆனவங்க தான். ஆனா அவங்க மொத்த ஐடென்டிட்டி மாத்திட்டு திரும்படி வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. கிளைமேக்ஸ்லயுமே இந்த சீஃப் டாக்டரால நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த இன்வெஸ்டிகேஷன் டீமும் அவங்க வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தாம அவங்களே ஒரு தண்டனையும் கொடுத்துடுறாங்க.